பிஜேபியிலிருந்து வெளியில் வந்து தான் ஒரு தனி பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு சூழலுக்கு போகிறார். சீமான் கூட ஒரு 8% வரைக்கும் வந்திருக்கிறாரு, இறங்கிட்டார். இப்போ 8 போய் கழுத தெரிஞ்சு கட்டாரமான பற்றி அந்த ஓட்டெல்லாம் இப்போ விஜய் பக்கம் போயிடுச்சு. இப்போ அதிமுக தலைவர்கள் வந்து ஒரு காலத்துல வந்து விஜய்க்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்காம இருந்தாங்க. நப்பாசை தான் எங்கேயாவது நம்ம கிட்ட கூட்டணிக்கு வந்துருவாரா? விஜயை நீங்க குறைத்து மதிப்பிடுவீங்க? விஜய் நாங்கள் இன்னும் மதிப்பிடவே இல்லை. திமுக தரப்புல விஜயை தொடர்றதுக்கு எங்கேயும் ஒரு அச்சம் இருக்கும். ஒரு அச்சம் இல்லை, நாங்கள் பொருட்படுத்தல. அவ்வளோதான். எங்களுக்கு அட்வான்டேஜே மக்களும் தேர்தல் அறிக்கையும் எங்களுடைய திட்டங்களும் முதலமைச்சருடைய அந்த உழைப்பும் தான். நான் தான் அடுத்த ஆட்சியை பிடிக்க போறேன், நீங்க வேணா பாருங்க. அது ஒரு சினிமா டைலாக நாங்கள் பார்க்குறோம். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. எப்பவுமே வந்து திமுக விசஸ் அதிமுகன்னு இருக்கும், சில ஃபேக்டர்ஸ் இருக்கும் தேர்தல் களத்துல. 89ல நம்ம பார்க்கும்போது மூப்பனார் ஒரு பெரிய ஃபேக்டரா இருந்தாரு. 89ல கிடையாது, 96ல. அது வந்து கூட்டணியில வந்ததுக்கு அப்புறமா. ஆனா 89ல அவர் ஒரு தேர்டு காங்கிரஸ்ல ஒரு பெரிய ஆளா இருந்தாரு. வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் இருந்தாரு, விஜயகாந்த் அவர்கள் இருந்தாரு, சீமான் கூட இருந்தாரு நம்ம சொல்லலாம். ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட 89லயா இல்ல 89ல சொல்லல, இந்த காலகட்டத்துல சொல்றேன். 89ல மூப்பனார் இருந்த மாதிரி, பின் காலத்துல வந்து விஜயகாந்த் இருந்த மாதிரி, இப்ப சீமான் கூட ஒரு 8% வரைக்கும் வந்திருக்கிறாரு, இறங்கிட்டாரு. இப்போ 8 போய் கழுத தெரிஞ்சு கட்டாரமான பத்தி 6 வந்தாரு, இப்போ 5 வந்துட்டாரு. அந்த ஓட்டெல்லாம் இப்போ விஜய் பக்கம் போயிடுச்சு. இப்போ அது சண்டை அவங்களுக்கு, அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. சரி, என்ன சார் சீமான் விசஸ் விஜய் நீங்க களத்தை மாத்துறீங்களா? ஒரு நரேஷன் செட் பண்ணுறீங்க? நான் மாத்தல. ஏன்னா விஜய் வந்து என்ன சொல்றாருன்னா, ஓட்ட இன்ஜின் டப்பா இன்ஜின் எது வந்தாலும் டாப் இன்ஜின் போட்டுட்டு தாவேக்கா முன்னாடி போகும்னு சொல்றாரு. விஜயை நீங்க குறைத்து மதிப்பிடுங்க? விஜயை நாங்கள் இன்னும் மதிப்பிடவே இல்லை, இந்த மக்களும் மதிப்பிடவே இல்லை. மதிப்புங்கிறது எப்போ வரும்? அளவுகோல் எங்கே வரும்? தேர்தல் நின்னப்புறம் தான் வரும். இப்போ நீங்களும் மதிப்பிடவே இல்லை விஜயை, ஊடகங்களும் வந்து மதிப்பிடவே இல்லை விஜயை. அவர் ஒரு சினிமா பிம்பம், அவ்வளோதான் விஷயம். ஒரு பாப்புலாரிட்டி, ஒரு செலிபிரிட்டி, அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்குறோம், அதிமுக தலைவர்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து விஜய்க்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்காம இருந்தாங்க. விஜய் மேலே எந்த குற்றச்சாட்டுகள் வந்தாலும் அவங்களுடைய ஆதரவை தெரிவித்து ஒரு அப்பாசை தான், நப்பாசை தான் எங்கேயாவது நம்ம கிட்ட கூட்டணிக்கு வந்துருவாரா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஓட்டை நம்ம வந்து வாங்க முடியுமா ஒரு ஆசை இருந்துச்சு. முதலமைச்சரே சொன்னாரு, உங்க கட்சி தொண்டர்களுக்கு இப்ப நடந்தா கூட நீங்க இவ்வளவு தூரம் குரல் கொடுத்திருப்பீங்களான்னு தெரியல, ஆனா விஜய்க்கு நீங்க இவ்வளவு தூரம் குரல் கொடுக்க, அதான் ஒரு ஏக்கம் தான். வந்து சேர மாட்டாங்களா ஒரு ஏக்கம் தான். இன்னைக்கு வந்து அதிமுகவா விஜய் தொட்டதுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமிலேருந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே விஜய் கடுமையா விமர்சனம் பண்றாங்க. ஆனா திமுக தரப்புல விஜய் தொடர்றதுக்கு எங்கேயும் ஒரு அச்சம் இருக்கும். ஒரு அச்சம் இல்லை, நாங்க பொருட்படுத்தல, அவ்வளவுதான். என்ன சார் சொல்றீங்க? என்ன சொல்லுங்க, பொருட்படுத்தல நாங்க, அவ்வளவுதான். நான் தான் அடுத்த ஆட்சியை பிடிக்க போறேன், நீங்க வேணா பாருங்க. விஜய் ஏன்டா வெளியில கூப்பிட்டோம் நீங்களாம் ஒரு நாள் அது ஒரு சினிமா டைலாக நாங்க பாக்குறோம். அதிமுக ஒரு பக்கம் பார்த்தா மெகா கூட்டணின்னு ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருந்தாங்க. 2024 சொல்லிட்டே இருந்தாரு. ஆனால் எந்த கூட்டணியும் வரலை. அவங்களோட சின்ன கட்சிகள் தான் போய் சேர்ந்து தேமுதிக நின்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ பார்த்தா ஒரு வலுவான கூட்டணியை திமுகக்கு எதிராக கட்டமைச்சிட்டாங்கன்னு நீங்க மெகா கூட்டணி, இது மைக்ரோ கூட்டணி. ஏன்னா கழுத தெரிஞ்சு கட்டணமான கதையா வந்து இந்த கூட்டணியில் இருந்தவங்களாம் யாருமே இல்லையே. இப்போ தேமுதிக எங்க இருக்கு? இப்போ கூட்டணியில் இருந்த கட்சி. இப்போ வெஸ்டர்ன் பார்த்தா அவங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு பாஜக இருக்கு. வெஸ்டர்ன்ல கை கொடுக்கறதுக்கு பாஜக இருக்குதுன்னு அண்ணாமலை ஜெயிச்சாரா? இல்ல வெஸ்டர்ன்ல வந்து பிஜேபி வந்து அப்படியே ஸ்விங் பண்ணி கொண்டு வந்துச்சா? கிடையவே கிடையாது. வட தமிழ்நாடு பார்த்தா அன்புமணி ராமதாஸ் அவங்க எங்க இருக்கு? இப்போ அதுக்கு மாங்காய் யார் கையில் இருக்க போது? இப்போ டெசிஷனுக்கு வருதுல. இப்போ அந்த கட்சி இப்போ ஸ்பிளிட் ஆயிருக்குல்ல. அந்த ஓட் பேங்க் அவங்க வந்து வாங்குவாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அது நீங்கள் வந்து அப்பாவுக்கே நீங்கள் வந்து லாயலாக இல்லைன்னா நீங்கள் நாட்டு மக்களுக்கு எப்படி லாயலாக இருப்பீங்க? எப்படி ஓட்டு போடுவாங்க? நிறைய விஷயம் இருக்குது. அது வந்து ஒரு பொருந்தா கூட்டணி, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கான எதிரான கூட்டணி. இது துரோகம் செய்யக்கூடிய கூட்டணி, இது துரோக கூட்டணி. மக்கள் வந்து இதுக்கு பாடம் புகட்டுவாங்க. ஏங்க டிடிவி தினகரன் நான் வந்து எடப்பாடி கூட போய் சேர்ந்தேன்னா நான் தூக்க மாட்டேங்கிறேன்னு சொன்னார். இப்போ வந்து அவங்க கட்சியில் இருந்து இப்போ வந்து வெளியில் இருக்கக்கூடிய திரு ஸ்போக்ஸ் பர்சன், ஏடிஎம்கேல ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கிறவர், அவர் வந்து தூக்கு கயிறு நான் வந்து கொரியர் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார். அந்த கட்சியில இருந்து துணை பொதுச் செயலாளர் மாணிக்கராஜா திமுக இணைந்தார். அந்த இல்லை, நான் என்ன கேட்குறேன், இப்போ வந்து டிடிவி தினகரன் அவங்களோட அந்த அணியில் போய் சேர்ந்தா நான் தூக்க மாட்டேங்கன்னு சொன்னவர் இப்போ சேர்ந்துட்டாரு. இப்போ நான் தூக்கு கயிறு அனுப்புறேன்னு ஒருத்தர் வந்து அந்த கட்சியில் இருக்கிறவரே வந்து பேட்டி கொடுத்தாரு. ஒன்று. ரெண்டாவது, நான் எலெக்ஷன் நிற்க மாட்டேங்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் திமுக திட்டாததா இல்லை திமுக காங்கிரஸ் திட்டாததா அப்படிங்கிற. ஆனால் தூக்க மாட்டேங்கிறோம் நாங்கள் சொல்லவே இல்லையே. கூலான நாங்கள் இல்லை நாங்கள் தூக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. காங்கிரஸை நாங்கள் கூட்டணியில் வந்து சேரவே மாட்டேன்னு சொல்லவே இல்லையே.
எடப்பாடி பழனிசாமி நான் ஒழித்தே தீருவேன்னு டிடிவி தினகரன் சொன்ன மாதிரி நாங்கள் ஒன்றும் வந்து காங்கிரஸை வந்து ஒழிச்சே தீருவேன்னு சொன்னோம். திமுக என்றைக்குமே யாருமே தனிப்பட்ட முறையில் ஒழித்திருவேன், வீழ்த்திருவேன், நசிக்கிருவேன், பொசிக்கிறவனா ஆணவ பேச்சு பேசாது. அரசியல் ரீதியில் நாங்கள் வந்து தர்க்கம் பண்ணுவோம். டிடிவி தினகரன் தேர்தலில் நிற்க மாட்டேன்னு சொன்னதை நீங்க சொன்னீங்க, மேற்கோள் காமிச்சிங்க. அவர் சொன்னதை தான் நான் சொல்றேன். அண்ணாமலை அவர்களுமே தேர்தல் பொறுப்புல இருந்து நான் விலகிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இது உங்களுக்கு அட்வான்டேஜா இருக்குன்னு பாக்குறீங்க? ஒரு அட்வான்டேஜ், எங்களுக்கு எந்த அட்வான்டேஜும் கிடையாது இவங்களால. எங்களுக்கு அட்வான்டேஜே மக்களும் தேர்தல் அறிக்கையும் எங்களுடைய திட்டங்களும் முதலமைச்சருடைய அந்த உழைப்பும் தான். அவங்க சைடில் எது நடக்குதோ அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அந்த அட்வான்டேஜை வச்சு எங்களுக்கு வெற்றி வாகை சூடணுன்ற ஒரு தேவையும் இல்லை. இது என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்க போனால், ஒரு பக்கம் வந்து டிடிவி தினகரன் வந்து நான் தேர்தலில் நிற்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து அந்த அணிக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மையை வந்து இழக்கக்கூடிய விஷயத்துக்கு கொண்டு போகிறார். எக்காரணம் கொண்டும் டிடிவி தினகரன் நாங்கள் சேர்ந்திருந்தாலும் கூட தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக பாஜக கொடுத்த அழுத்தத்திற்காக, இந்த வழக்குகளுக்காக தான் அங்கே போய் சேர்ந்திருக்கார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும்னு எண்ணத்தில் அங்கே உட்காந்துடல. சொல்லிடுறேன். ரெண்டாவது, இன்னைக்கு வந்து அண்ணாமலையை நீங்கள் வந்து பற்றி சொன்னீங்க. நீங்கள் திரு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து எப்போ என்னை வந்து தலைவர் பதவியிலிருந்து எடுத்தீங்களோ, எந்த அதிமுகவை நான் வந்து தூக்கி வச்சுட்டு பிஜேபி நான் வைப்ரண்ட்டாக வச்சுருந்தனோ, ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து அதிமுகவுடைய கூட்டணி வைக்கிறதுக்கு ப்ரீ கண்டிஷனாக என்ன பிரசிடென்ஷியல் போஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணுன்ற போது நான் எப்படி இந்த கூட்டணி ஜெயிக்கிறதுக்காக நான் இருக்க முடியும்? இன்றைக்கி எனக்கு கிடைச்ச தகவல், நானும் பல இடங்களில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் அண்ணாமலை ரசிகர் மன்றன்றது உருவாகிட்டு இருக்குது கிராமங்களில். அப்போது எனக்கு கிடைச்ச தகவலும் சரி, நான் பார்த்த வரைக்கும் சரி, ரசிகர் மன்றங்களை உருவாக்கக்கூடிய நற்பணி மன்றங்களை மன்னிக்கணும், ரசிகர் மன்றம்ல நற்பணி மன்றங்கள், அண்ணாமலை நற்பணி மன்றம்னு சொல்லிட்டு உருவாக்கக்கூடிய அண்ணாமலைன்னா அப்போ அவர் வந்து ஏதோ ஒரு இலக்கை நோக்கி போகிறார். பிஜேபியிலிருந்து வெளியில் வந்து தான் ஒரு தனி பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு சூழலுக்கு போகிறார். அது ஒன்றும் பிஜேபியினுடைய அனுமதி இல்லாமல் இருக்காது. ஸோ பிஜேபி என்ன சொல்லுன்னா, ஓகே அண்ணாமலை ஒரு ஃபேக்டர், நீ தனி கட்சி ஆரம்பி. திமுக தமிழ்நாட்டில் வந்து திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை எவ்வளோ தூரம் நம்ம வந்து இப்போ வாங்க முடியும், ஸ்ப்ளிட் பண்ண முடியும், ஓட்டை சிதைக்க முடியும் அப்படின்ற ஒரு லாங் டேர்ம் பிளானுக்காக தான் இதை திட்டமிட்டிருக்காங்க. அதை நோக்கி தான் அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக போகிறாரோன்ற ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்படுது. டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நான் டெல்லிக்கு போயிட்டு வந்தால் அது பாஜக கொடுக்குற அழுத்தம்னு சொல்கிறீங்க. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர் சொன்னது, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்தா அது பாஜக கொடுக்குற அழுத்தம்னு சொல்கிறீங்க. திமுகவிலிருந்து அம்மையார் கனிமொழி அவர்கள் தொடர்ந்து டெல்லிக்கு போகிறாங்க, ராகுல் காந்தியை பார்க்குறாங்க. ஆனால் இன்னும் ஒரு பேச்சுவார்த்தையை அங்கே நடைபெற முடியலை, இன்னும் நடந்து முடியலை. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமி அவரோட டிடிவி இப்போ எத்தனை தொகுதின்னு நீங்கள் அறிவிச்சிட்டிங்களா? எந்தெந்த தொகுதி நீங்கள் அறிவிச்சிட்டிங்களா? நம்பர்ஸ் அறிவிச்சிட்டிங்க? இது இல்லைல்ல. இப்போ நீங்கள் வந்து கூட்டணியை டிசைட் பண்ணி முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் இதுக்கப்புறம் யாரையும் சேர்க்காமல் இருந்துருவீங்களா? நீங்கள் இல்லை இதுக்கு சேர்த்தவங்க நீங்கள்லாம் வந்து பிரதம மந்திரியினுடைய மேடையில் இருந்தவங்க யாருமே வந்து தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் அவங்களாம் கூட இருப்பாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இல்லையே. இது வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணியை சொல்கிறதுக்கு பிரதம மந்திரி வந்து தயங்குறாரு. ஜெயலலிதாவை புகழ்ந்து சொல்லிட்டு போகிறாரு, எம்ஜிஆரை பற்றி சொல்லிட்டு போகிறாரு. பக்கத்தில் இருக்க எடப்பாடி பழனிசாமி கண்டுக்கவே இல்லை, லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு. நீங்கள் எப்படி எங்களை பார்த்து கேட்குறது? உங்களுக்கு என்ன தார்மீகம் இருக்குது சார்? கூட்டணிங்கிறது வந்து டிசைட் பண்ண கூட்டணி எங்களுக்கு திமுக தலைமையிலான கூட்டணி. சீட் ஷேரிங்கில் இருக்க தான் செய்யும், அதை நெகோசியேஷன் நடக்க தான் செய்யும். அதனால வந்து எங்களுக்கு முடிவாகலாம் சொல்லவே முடியாது. நான் கேட்குறேன், பிஜேபி தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியை இப்போ இவங்க அறிவிச்சிட்டாங்களா? எத்தனை தொகுதி யார் யாரும் அறிவிச்சிட்டாங்க? இல்லை ப்ராசஸ் போயிட்டுருக்குல்ல, அதே தான் இங்கேயும். ஆனால் அங்கேயாவது கூட்டணி உடன்படிக்கைன்னு வந்துருச்சுல்ல சார். நம்ம இதில் காங்கிரஸ் வந்து இன்னுமே சொல்லலை. இன்னைக்கு கூட பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறாரு, விஜயோட செல்வாக்கு அப்படிங்கிறது நாடறிந்த விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. விசில் சின்னம் தாவேக்கா கொடுக்குறாங்க, தாவேக்கா தொண்டர்கள் கொண்டாடுறதுக்கு முன்னாடியே பிரவீன் சக்கரவர்த்தி விசில் ஊதப்பட்டதுன்னு சொல்கிறாரு. இப்படி இருக்கும்போது அவங்க விஜய் ஒரு ஆப்ஷனாக தானே பார்க்குறாங்க. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, இந்த வினு சக்கரவர்த்திக்கு அதெல்லாம் நமக்கு வேண்டாம். எங்களுக்கு ராகுல் காந்தியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பிறந்தகை, இதான் சப்ஜெக்ட். இவங்க கிட்டேருந்து என்ன வெர்ஷன் வருது, அல்லது ராகுல் காந்தியால் அனுப்பப்படுகிற பிரதிநிதியினுடைய வெர்ஷன் என்ன, இவ்வளோ தான் விஷயம். ரொம்ப நன்றி சார். நேரம் எங்களுக்காக நேர்காணல் அளித்ததற்கு ரொம்ப நன்றி. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.